கிங் ஆஃப் பாப்னு ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படுற மைக்கேல் ஜாக்சனோட சாதனைகளையும் அவர் விட்டுட்டு போன இடத்தையும் இன்னைக்கு வர யாராலையுமே நிரப்ப முடியல. சமீபத்தில் பேட்டி ஒன்றில் கலந்துக்கிட்டு பேசிய ஏஆர் ரகுமான் மைக்கேல் ஜாக்சனை பற்றி பேசியிருக்காரு. அதில் அவர் கடந்த 2009 வருஷம் நான் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள மைக்கேல் ஜாக்சனை சந்தித்தேன். அவர் ரொம்பவே அன்பானவர். நாங்கள் 2 பேரும் இசையை பற்றி பேசினோம். அதுக்கப்புறம் அவரோட குழந்தைகளை எனக்கு அறிமுகப்படுத்தினார். நான் இந்தியா போனதும் சங்கரை சந்தித்து மைக்கேல் ஜாக்சனை பற்றி சொன்னேன். உடனே அவர் எந்திரன் படத்தில் மைக்கேல் ஜாக்சனை பாடினா எப்படி இருக்கும்னு சொன்னார். அதுக்கு நான் மைக்கேல் தமிழில் பாடுவாரான்னு கேட்டேன். இதுக்காக அடுத்த கட்ட ஏற்பாடுகள் தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மைக்கேல் ஜாக்சன் உடல்நலக் குறைவால் காலமானார் அப்படின்னு ஏஆர் ரகுமான் சொல்லியிருக்காரு. எந்திரன் படத்தில் மைக்கேல் ஜாக்சன் பாடியிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.